வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அட்லி அடுத்து அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிற அவருடைய 6வது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த மாதம் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனுடைய பிறந்தநாள். ஸோ மேபி அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் வந்து டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு ஆரம்பத்தில் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா அது கிடையாது, சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதில் இப்போ புதுசாக வந்திருக்கிற இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் ஒரு ஹீரோ தான், ஆனால் அவர் இந்த படத்தில் டியூயல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டியூயல் ரோல் தான் ப்ளே பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ரோல் வந்து பாசிட்டிவ், இன்னொரு ரோல் வந்து நெகட்டிவ். ஸோ அல்லு அர்ஜுன் வெர்சஸ் அல்லு அர்ஜுனா தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கிற நியூஸ் வந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அண்ட் இந்த படத்துக்கு அல்லு அர்ஜுனுடைய சம்பளம் வந்து 175 கோடி ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேர். புஷ்பாக்கும் வந்து அல்லு அர்ஜுன் இப்படி தான் பண்ணார். சம்பளமாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ஷேரில் இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வாங்கினார். ஸோ புஷ்பா 2லே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிருந்தது. கிட்டத்தட்ட 500 to 700 crores அவருக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 175 crores ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேரில் 15% அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அட்லியோடைய சேலரி பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அட்லி வந்து 100 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறாரு. பட் அந்த சம்பளம் கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஜவான் படத்துக்கு வந்து 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 100 கோடி கேட்கலாம், இல்லை இவரும் வந்து ஒரு அமௌண்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ஷேர் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் வச்சு எடுத்திருக்கிற சிக்கந்தர் படம் வர மார்ச் 30ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நேத்தி பார்த்தீங்கன்னா படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் டெம்ப்ளேட்டில் தான் வந்து படம் இருக்கு. ட்ரெய்லரில் வந்து ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் கஜினி அப்படின்னு தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கந்தர் படத்தை பற்றி முருகதாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கஜினி படம் வந்து அது என்னதான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் அதுக்குள்ள அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கந்தர் படமும் என்னதான் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும், மாஸ் ஃபிலிமாக இருந்தாலும், இதுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் ஸ்டோரி, அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக சிக்கந்தர் படத்துக்கு மட்டும் அவர் கஜினியை கம்பேர் பண்ணி பேசலை. அவர் இன்னொரு பக்கம் எஸ்கே வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற மதராசி படத்தையுமே கஜினியோட தான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. இப்போ மதராசி படத்துக்கு இன்னும் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. ஒரு 22 days வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஷூட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மதராசி படமும் கஜினி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதில் வந்து ஒரு லவ் ட்ராஜடி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து ஒரு லவ் ட்ராஜடி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் அடுத்து நடிக்கிற எஸ்டிஆர் 49 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஸ்டிஆர் கூட சந்தானமும் சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் உண்மையாச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக மதகஜராஜா ரிலீஸ்க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து ஒரு பக்கம் நம்ம ஹீரோவாகவும் நடிக்கலாம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேற சில ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து படங்கள் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சந்தானம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடிப்பீங்களான்னு. அதுக்கு சந்தானம் அப்போவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு சில ஆக்டர்ஸ் எனக்கு யார் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க கூட நான் சேர்ந்து கண்டிப்பாக நடிப்பேன். அதில் அவர் சொன்ன பேர்கள் வந்து எஸ்டிஆர், ஆர்யா 2 பேரை சொல்லியிருந்தாரு. இப்போ எஸ்டிஆர் 49ல் அவர் நடிக்க போகிறாருங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்தானம், ஆர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அது எந்த படம், அது எப்போ உருவாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். இந்த எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்ட்டை பற்றி ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து செம மாசான ஃபன்னான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் பேஸ்டு ஃபிலிம் தான். எப்படி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ செம என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சால் நல்லது தான். ஸோ அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எண்டு ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டான் பிக்சர்ஸ் இன்னொரு பக்கம் தயாரிச்சிட்டு இருக்கிற படம் இட்லி கடை. இட்லி கடை படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரொடியூசரே வந்து பார்த்தீங்கன்னா அதை மறைமுகமாக சொல்லிட்டார், இன்னும் ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடியல, 10% ஷூட்டிங் வந்து பாக்கி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இட்லி கடை படத்துலேருந்து அடுத்தடுத்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இப்போ வரைக்கும் வரவே கிடையாது. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் 10ஆம் தேதி. அண்ட் ஆக்சுவலாக குட் பேட் அக்லிக்கே இப்போ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் இறக்கி விட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஒன்று செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த் எண்டில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று
இந்த வாரம் எண்டுக்குள்ள ட்ரெய்லர் வரணும், அப்படி இல்லைனா வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகணும். செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெயில் சாங் அதுதான் அடுத்து செகண்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் கிட்ட தனுஷோடைய அந்த இட்லி கடை ப்ராஜெக்டை தாண்டி தனுஷ் அடுத்து தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் நடிக்க போற அந்த ப்ராஜெக்டை பத்தியும் தனுஷ் ஒரு டைரக்டரா ஏகே வச்சு டைரக்ட் பண்ற மாதிரி சொல்லப்படுற அந்த நியூஸ் பத்தியும் கேட்டதுக்கு அதுக்கு டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இப்போ இனிஷியல் டாக்ஸில் தான் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏகே தனுஷ் காம்போ நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் தனுஷ் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆக்டராக நிறைய படங்கள் பேக் டு பேக் நடிச்சுக்கிட்டே வராரு. அதே சமயம் சைடில் டைரக்டும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஏகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகே வந்து ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் இப்போ கார் ரேஸில் பயங்கரமாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்காரு. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஏகே 64 வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ ஷூட்டிங் போவாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற வருஷங்களில் ஏகே வந்து ரேஸ் அண்ட் சினிமா ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேஸ் இல்லாத டைமில் தான் படம் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் தனுஷ் கூடயும் வந்து செட் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நடக்கும். சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் ஏகே காம்போக்கு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த காம்போ நடக்கணும், நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இப்போ இந்த நீட் படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தயவு செஞ்சு இந்த காம்போலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 வர 27ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கான ஃபுல் ப்ரொமோஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. டிக்கெட் புக்கிங்ஸும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சென்சார் ப்ராசஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 42 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறமா சியான் அடுத்து நடிக்கிற சியான் 63 படத்தை தயாரிக்கிற சாந்தி டாக்கீஸ் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் படத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ரிமெம்பர் த நேம் SU அருண்குமார் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து நாட் அ ப்ரொமோஷனல் ட்வீட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் படம் பார்த்துட்டாரு, படம் செமையா இருக்கு அப்படிங்கிறத இப்படி ஒரு இன்டைரக்டான ஒரு ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மார்ச் 27ஆம் தேதி மோகன்லால் நடிச்சிருக்கிற எம்புரான் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. படத்தோடைய ஹீரோ அண்ட் டைரக்டர் மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே போயிட்டு படத்தை வந்து செமையாக ப்ரொமோட் பண்ணிட்டே வராங்க. ஸோ எம்புரானுடைய தமிழ் ப்ரொமோஷன்ஸில் மோகன்லால் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், இப்போ வரைக்கும் கூப்பிடல, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயிலர் 2ல கண்டிப்பாக மோகன்லால் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடியிலேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படின்னு. அது இன்னைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, எதனால திடீர்னு இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேபி இப்போ தான் ரீசெண்டாக டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் வந்து பராசக்தி படத்தை அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி இதனால கூட ஜனநாயகன் மூவி டீம் வந்து நாம ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூட இன்னைக்கு போஸ்டர் விட்டுருக்கலாம். சப்போஸ் பராசக்தி மூவி டீம் சீக்கிரமாக அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு கூட இன்னைக்கு வந்து இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஜனநாயகன் மூவி டீம் அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பராசக்தி டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, நாம வேற ஒரு டேட்டில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களா, இல்லை பரவாயில்ல நாங்களும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுபடியும் பொங்கல் ரிலீஸாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் ஒருவேளை இந்த 2 படமும் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.